பூமிக்கு அடியில ரொம்ப வருஷமா இறந்து போன பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் இது எல்லாம் தான் என்னவா கன்வெர்ட் ஆகுது? ஃபாசில் ஃபியூலா. அப்போ யோசிச்சு பாருங்களேன். இறந்து போன பிளான்ட்ஸ் தானே, டெட் பிளான்ட்ஸ், டெட் அனிமல்ஸ், டெட் கிரியேச்சர்ஸ் ரொம்ப காலமாக உள்ள ப்ரெஷரில் ஹீட்டில் புதஞ்சே கிடக்குதுன்னா என்ன மாறிடும்? கருப்பாக தானே மாறிடும். அதான கோல். எக்ஸாம்பிளாக ஃபாசில் ஃபியூலா. இது நமக்கு தெரியும், வெரி பேசிக். நமக்கு அடுத்த பாயிண்ட், ஃபாசில் ஃபியூல் சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்? கோல் நாம வரும். அடுத்து என்ன தோணும்? இதை ஹீட் பண்ணி தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறோம், அதான் யூஸ் பண்ணுறோம். பட் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஃபாசில் ஃபியூல் இருக்குல்ல, எக்ஸாம்பிள் கோல் வச்சுக்கலாம், அது நம்மளோட எலக்ட்ரிசிட்டிக்கு மட்டும் பயன்படுத்தல. இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இண்டஸ்ட்ரியில் ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல, இண்டஸ்ட்ரியல் ஃபர்னேஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெட்டல் வச்சுக்கலாம். ஒரு மெட்டல் இருக்கு, அதை மெல்ட் பண்ணணும்னா என்ன தேவை? ஹீட்டு தேவையில்ல. அந்த ஹீட்டை சப்ளை பண்ணுறதுக்கு ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபாசில் ஃபியூலை, கோலை எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் பண்ணுறோம். ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பொருள் உருவாக்குறதுக்கு, மெல்ட் பண்ணுறதுக்கு ஹீட் சப்ளை தேவை. அந்த ஹீட் சப்ளையாகவும் கோல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மூணாவது முக்கியமானது, சில பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாசில் ஃபியூலை இன்புட்டாகவும் கோல் யூஸ் பண்ணுவோம், ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்டீலை உருவாக்கணும், ஸ்டீலுக்கு இன்புட் எது? கார்பன். நீங்கள் ஃபர்டிலைசரை ப்ரொடியூஸ் பண்ணணும், உற்பத்தி பண்ணணும், அதுக்கு என்ன தேவை? ஹைட்ரோஜன் தேவை. நேச்சுரல் கேஸ்லேருந்து ஹைட்ரோஜன் எடுத்து இன்புட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபாசில் ஃபியூல்னு மைண்டில் வரும்போது, நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடுறோம், எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு இண்டஸ்ட்ரியில் இன்புட்டாக யூஸ் பண்ணுறோம், ஹீட் சப்ளை யூஸ் பண்ணுறோம், இத்தனை விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். ஏன் இத்தனை ஆங்கிள் யோசிக்கணும்? இந்தியாவோட எய்ம் என்ன? இந்தியாவோட எய்ம் என்ன? ரொம்ப சீக்கிரமாகவே நெட் ஜீரோ அச்சீவ் பண்ணுமா? அதாவது நம்ம ஃபாசில் ஃபியூலை யூஸ் பண்ணக்கூடாது. அது யூஸ் பண்ண ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகுது, ஹீட் அதிகமாக எமிட் ஆகுது, கிளைமேட் சேஞ்ச் அதிகமாகுது, அதாவது குளோபல் வார்மிங் அதிகமாகுது. அப்போ இந்தியா வந்து நெட் ஜீரோ அச்சீவ் பண்ணணும்னா ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம என்ன யோசிக்கக்கூடாது? ஓகே, அப்போ ஃபாசில் ஃபியூல் பதில் சோலார் பேனல் யூஸ் பண்ணலாம். நமக்கு என்ன கிடைச்சிரும்? எலக்ட்ரிசிட்டி கிடைச்சிரும். என்ன எலக்ட்ரிசிட்டி? கிரீன் எலக்ட்ரிசிட்டி. அப்படின்னு ஒன் சொல்யூஷன் கிடையாது. நம்ம ஃபாசில் ஃபியூலை எலக்ட்ரிசிட்டிக்கு மட்டும் பயன்படுத்தல. எலக்ட்ரிசிட்டிக்கு மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? முடிஞ்ச அளவுக்கு சோலார் பேனலை உற்பத்தி பண்ணி எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணிக்கலாம். பட் ஃபாசில் ஃபியூலை இன்புட்டாக பயன்படுத்துகிறோம், ஹீட் சப்ளை பயன்படுத்துகிறோம். இந்த எல்லா விஷயத்துல இருந்தும் ஃபாசில் ரிமூவ் பண்ணணும். ஓரளவுக்கு புரியுதா? சில பேருக்கு இது புரிஞ்சிருக்காது, நான் வேற ஆங்கிள் சொல்கிறேன். சரி, டஃப் கிடையாது, நான் எனக்காக சொல்கிறேன். இதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டியை ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்ண வேணாம், கோல் யூஸ் பண்ண வேணாம். என்ன யூஸ் பண்ணலாம்? சோலார் கிரிட்டை பயன்படுத்தலாம். ஸோ சோலார்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றதுனால என்ன கிடையாது? கிரீன் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்ல முடியாது, கிரீன் எனர்ஜின்னு சொல்ல முடியாது. என்ன ரீசன்? இந்த சோலார் பேனல் இருக்குல்ல, இந்த சோலார் பேனல்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன தேவைப்பட்டிருக்கும்? ஒரு இண்டஸ்ட்ரியில, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாட்டு ரெடி பண்றதுக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு ஃபர்னேஸ்ல நம்ம என்ன பண்ணிருப்போம்? அதிகமாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு ஃபாசில் ஃபியூலை பயன்படுத்திருப்போம். இல்லை ஏதோ ஒரு பொருளுக்கு சோலார் பேனலில் உற்பத்தி பண்ணுறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு இன்புட் யூஸ் பண்ணியிருப்போம், கோல் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ என்ன அர்த்தம்? சோலார் பேனல் சன்லைட் எனர்ஜியை டேப் பண்ணி எலக்ட்ரிசிட்டி தருது, அது ஓகே, அது பாசிட்டிவ் தான். பட் அந்த சோலார் பேனல் ரெடி பண்ணுறதுக்கான இன்புட் இருக்குல்ல, பேக்ரவுண்ட் ஒர்க்கு, அந்த பேக்ரவுண்ட் ஒர்க்கில் இந்த பேனல் ரெடி பண்ணுறதுல ஒரு இண்டஸ்ட்ரியில் என்ன நடந்திருக்கலாம்? ஃபாசில் ஃபியூலை பயன்படுத்தி இருக்கலாம். ஓகேவா? அப்போ இந்தியா நெட் ஜீரோ உருவாக்க போகுது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் மட்டும் கிடையாது, எல்லா பொருளும் உற்பத்தி பண்ணும்போது அதுக்கான ஹீட் சப்ளைக்கு, அதுக்கான இன்புட்டுக்கு ஃபாசில் ஃபியூல் ரிமூவ் பண்ணணும். அப்போ நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு வீட்டில் மட்டும் கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல, ஹீட்டிங்ல, குக்கிங்ல, இன்புட்ல, இது எல்லாத்துலயுமே ஃபாசில் ஃபியூலை ரிமூவ் பண்ணணும், குறைக்கணும். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ஃபியூச்சர் முழுக்க நம்ம பண்ண போறது எலக்ட்ரிஃபிகேஷன். நீ பார்க்குற எல்லாமே, பஸ்ல இருந்து, வண்டியில இருந்து, குக்கிங்ல இருந்து எல்லாத்தையுமே எலக்ட்ரிசிட்டியை மாற்ற போறோம். ஓகேவா? எந்த எலக்ட்ரிசிட்டி? கிரீன் எனர்ஜி. இதுக்கு இல்லாத அளவுக்கு எல்லா பொருளுக்குமே எலக்ட்ரிசிட்டி தேவை மாதிரி மாற்ற போறோம்னா ஃபியூச்சர்ல எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் எவ்வளவு இருக்கும்? 2047 இந்தியாவோட எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் மட்டும் 708 ஜிகாவாட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. யோசிக்க முடியுதா? இந்த 708 ஜிகாவாட் டிமாண்ட் இருக்குன்னா இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும். ட்ரெயினுக்கு தேவை எலக்ட்ரிசிட்டி, டூ வீலருக்கு, காருக்கு, வீட்டில் சாப்பாடு செய்யறதுக்கு எல்லாமே எலக்ட்ரிசிட்டியாக போகுது. இப்போ அவ்வளோ டிமாண்டுக்கு என்ன பண்ணணும்? எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணணும். அப்போ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வெறும் சோலார் பேனல்லேருந்து வருமா? ஸோ நியூக்ளியர் பவரை டேப் பண்ணாமல் இந்தியாவோட கோ கிரீன் ட்ரீம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. என்ன ரீசன்? சோலார் பேனல் இஸ் நாட் 24/7. நைட்ல சன்லைட் இருக்காது, சம்மர்ல சன்லைட் அதிகமா இருக்கும். அப்ப எப்படி இருக்கு? திஸ் இஸ் நாட் தி கண்டினியூஸ் சப்ளை. 24/7 நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணணும்னா, கண்டினியூஸ் சப்ளை வேணும்னா we have to include the nuclear power. இப்போதைக்கு இந்தியாவோட டார்கெட் 2047 டைம்ல நம்ம அட்லீஸ்ட் நியூக்ளியர் பவர்ல இருந்து we have to achieve 100 gigawatts. யோசிக்க முடியுதா? டிமாண்ட் எவ்வளோ? 700 gigawatts. நம்ம பிளான் பண்றது நியூக்ளியர் மட்டும் 100 gigawatts. ஒரு ஜிகாவாட்னா தெரியும்ல, 1000 மெகாவாட் இஸ் ஈக்குவல் டு 1 gigawatt. என்ன ரீசன்னா, நிறைய இடத்துல 700 மெகாவாட் போட்டிருப்பாங்க. இந்த ஒரு பவர் பிளான்ட் வந்து 700 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம், அதிகம் அர்த்தம். 1 gigawattோட முக்கால்வாசின்னு அர்த்தம். ஓகே, மெகாவாட், ஜிகாவாட். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? இந்தியாவுக்கு கண்டிப்பா நியூக்ளியர் ஆம்பிஷன் பெருசா இருக்கணும். அதாவது எல்லா செக்டார்ஸும் எதை பயன்படுத்தணும்? நியூக்ளியர் பவரை பயன்படுத்தணும், நாட் ஒன்லி சோலார் பேனல். யோசிக்க முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட ரயில்வேஸ், அதோட பிளான் என்ன? அது ஓடுறதுக்கான பவர் தேவையில்ல, அதுக்குன்னு தனியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் வைக்க போகுது. லாஸ்ட் இயர் படிச்சோம்ல, ஸ்மால் ரியாக்டர்ஸ், நாமளே உருவாக்குற பாரத் ஸ்மால் ரியாக்டர்ஸ். அவங்களுக்கு தேவையான ஒரு குட்டி ரியாக்டர் வச்சு, நியூக்ளியர் ரியாக்டர் வச்சுட்டு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி 24/7 யூஸ் பண்ண முடியும். பட் ஒரு சின்ன ஸ்மால் ரியாக்டர் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஒரு 220
மெகாவாட்ஸ். யோசிக்க முடியுதா? 1000 மெகாவாட்னா தான் 1 ஜிகாவாட். கரெக்டா? அப்ப சின்ன ரியாக்டர் இருந்ததால கால்வாசி தான். பட் இதுல என்ன பாசிட்டிவ்னா இது இந்தியாவிலே உருவாக்குற ரியாக்டர்ஸ் கொஞ்சம் சீப்பாவும் இருக்கலாம். ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? நெட் ஜீரோவுக்கு நியூக்ளியர் பவரும் தேவை, சோலார் பவரும் தேவை. சோலார் பவர்ல ஒரு நெகட்டிவ் இருக்கு, அதை சரி பண்ணணும். வாட் இஸ் நெகட்டிவ்? ஒரு டைம் சன்லைட் அதிகமா இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது. அப்ப எப்போ சன்லைட் அதிகமா இருக்கோ அந்த பாசிட்டிவை பயன்படுத்திக்கணும். எப்படி? சம்மர் டைம்ல சோலார் பேனல்ல இருந்து எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியும்ல, அதை என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டோர் பண்ண எக்ஸ்ட்ரா பவர் இருக்குல்ல, அதை என்ன பண்ணலாம்? தண்ணியில ஆட் பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டியை தண்ணியில விடுறதுக்கு என்ன தேவை? எலக்ட்ரோலைசர் தேவை. ஸோ எலக்ட்ரோலைசர் வழியாக இந்த ஸ்டோர் பண்ண கிரீன் எனர்ஜி இருக்குல்ல, சோலார் எனர்ஜி தண்ணியில படும்போது என்ன பண்ணும்? எலக்ட்ரோலைசிஸ் நடக்கும். அதாவது வாட்டர் ஃபார்ம்ல என்ன? H2O. கரண்ட் பட்ட உடனே ரெண்டா பிரிஞ்சிடும், ஹைட்ரோஜன், ஆக்சிஜன். ஹைட்ரோஜன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை சேவ் பண்ணி ஃபியூலா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபேக்டரிஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அப்போ சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம கிரீன் ஹைட்ரோஜனை பயன்படுத்தலாம், கிரீன் ஹைட்ரோஜனை உருவாக்கலாம். பட் இந்த ஹைட்ரோஜன் ப்ரொடக்ஷனையுமே நம்ம கிரீன் ஹைட்ரோஜன் சொல்ல முடியாது. என்ன ரீசன்? சோலார் பேனல்ல இருந்து கிடைச்ச எலக்ட்ரிசிட்டி தான் பயன்படுத்துறோம் இதில் எலக்ட்ரோலைசிஸ்ல. பட் சோலார் பேனல் இஸ் கிரியேட்டட் த்ரூ சம் இன்புட் ஆஃப் ஃபாசில் ஃபியூல். அப்போ இந்த ஹைட்ரோஜன் உருவாக்குற இந்த ப்ராசஸ்ல இருக்குல்ல, இந்த ஒன்று மட்டும் பார்க்காம அதோட ஃபுல் லைஃப் சைக்கிள் பார்க்கணும். ஆரிஜின்ல இருந்து எண்டு வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் கிரீன் வார்த்தை தரும். அப்போ கிரீன் ஹைட்ரோஜன் வார்த்தையை தப்பு தான். என்ன யூஸ் பண்ணலாம்? லோ கார்பன் ஹைட்ரோஜனை பயன்படுத்தலாம். கரெக்டா? என்ன ரீசன்? அந்த ஃபுல் லைஃப் சைக்கிள்ல ஸ்டார்டிங் இந்த சோலார் பேனல் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்ல, மேபி அந்த இடத்துல மட்டும்தான் ஃபாசில் ஃபியூல் பயன்படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கிடைச்ச எலக்ட்ரிசிட்டி, சோலார் எலக்ட்ரிசிட்டி அதான் பயன்படுத்துறோம். ஸோ லோ கார்பன் ஹைட்ரோஜன் சொல்லலாம். அப்போ நம்ம எப்போ ஒரு விஷயத்த கிரீன் சொல்ல முடியும்? ஒரு பொருள் உற்பத்தி பண்றீங்க, அந்த ஃபுல் ப்ராசஸ்லையும் அந்த ஃபுல் லைஃப் சைக்கிளுமே அதை எமிட் பண்ண கார்பன் டை ஆக்சைடு 2 கிலோக்கு மேல இருக்கக்கூடாது. 2 கிலோக்கு மேல கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணி தான் ஒரு பொருள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அது கிரீன் ப்ராடக்ட்லயோ இல்லை கிரீன் ஹைட்ரோஜன்லயோ வராது. ஸோ இப்போ பேசின விஷயங்கள் தான் இந்த ஆர்டிகல். ஹெட்டிங் படிக்கல, இந்தியா ரைசிங் பவர் டிமாண்ட் அண்ட் ஹைட்ரோஜன் ஃபேக்டர். இன்ட்ரோல பாருங்க, நம்ம கோல் நெட் ஜீரோ எக்கானமி அச்சீவ் பண்ணணும். பட் அது ரொம்ப ஈஸி கிடையாது. என்ன ரீசன்? நம்ம இந்தியா முழுக்க என்ன பண்ண போறோம்? எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ண போறோம். அப்போ எல்லா இடத்துல என்ன பண்ணணும்? நெட் ஜீரோ உருவாக்கணும். அடுத்து ஃபியூச்சர்ல பவர் டிமாண்ட் அதிகமா இருக்கும், அதுக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட் தேவை. கவர்மெண்ட் எய்ம் என்ன? டார்கெட் 100 ஜிகாவாட் ஆஃப் நியூக்ளியர் பவரா 2047. அடுத்து என்ன பார்த்தோம்? இந்தியன் ரயில்வேஸ் கூட நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை உருவாக்குது. பார்த்தோமா? சரி, நம்ம பார்க்கும்போது ஸ்டோரி மாதிரி பார்த்துருப்போம். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அடுத்தது பாருங்க, பாரத் ஸ்மால் ரியாக்டர்ஸ் படிச்சோமா? நெக்ஸ்ட் கிரீன் வேற, லோ கார்பன் சோர்ஸ் வேற. கரெக்டா? அதாவது ஹைட்ரோ பவர், நியூக்ளியர் பவர், சோலார் பவர், விண்ட் பவர் எல்லாமே கிரீன் பவர் கிடையாது, லோ கார்பன் சோர்ஸ் பவர். அதாவது அது உற்பத்தி பண்றது கிளீன் எலக்ட்ரிசிட்டி தான், கிளீன் எனர்ஜி தான். அந்த கிளீன் எனர்ஜி உற்பத்தி பண்றதுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோலார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு? கார்பன் எமிட் பண்ணிருக்கும், பட் கம்மியா, லோ கார்பன் சோர்ஸ். அடுத்து என்ன பார்த்தோம்? எலக்ட்ரோலைசர் பார்த்தோம். லாஸ்டா என்ன கன்க்ளூட் பண்ணோம்? கிரீன் ஹைட்ரோஜன்ல இருந்து லோ கார்பன் ஹைட்ரோஜன் பேர் மாற்றணும். அதை பார்த்தோம். ஸோ ஃபைனலி வி ரெக்கமெண்ட் 2 பாலிசி சேஞ்சஸ். கிரீன் ஹைட்ரோஜன் வார்த்தையை லோ கார்பன் ஹைட்ரோஜனை மாற்றுங்க. ஒன்று. ரெண்டாவது, ஜென்ரேட் பண்ண எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணுங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தது ஹைட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. இந்த 3 பாயிண்ட் தான் இந்த ஆர்டிகளோட கோர் தீமை. ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு.